நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது, உங்க கூட தூய ஆவியாரும் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியையும் 1 பேதுரு அதிகாரம் 4 சொல்லி இருக்கிறார். துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பத்துல தூய ஆவியார் உங்க கூட பயணம் செய்கின்றார், நீங்க தனியா கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். மார்க் நற்செய்தியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்துல சோதிப்பதற்கு அழைத்து சென்றது யாரு? யார் அழைத்து சென்றா? சாத்தானா? இல்ல, அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் தான் போலயே. யார் அழைத்து சென்றா? தூய ஆவியார். தூய ஆவியார் இயேசுவை சோதிப்பதற்காக பாலைவனத்திற்கு அழைத்து சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, துன்பத்துல கடவுள் உங்களை விட்டு ஓடிவிடவில்லை, நீங்க மட்டுமே கடந்து இந்த துன்பத்தை அனுபவங்கள் என்று சொல்லி உங்களை தனியாக விட்டுவிடவில்லை. மாறாக தூய ஆவியாரும் கடவுளும் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோபுனுடைய வாழ்க்கையில பாருங்களேன், யோபு பட்ட அந்த துன்பங்களும் கஷ்டங்களும், அவருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் இறந்து போனாங்க, சொத்துக்கள் எல்லாம் இழந்து போயிட்டாரு, இன்னும் அதிகமாக அவருக்கு தொழுநோய். யோபு கடவுளுக்கு பிரியமானவராக இருந்தார். யோபு கடவுளுக்கு விருப்பப்பட்ட காரியங்களை எல்லாத்தையும் செய்தார். எனவே கடவுள் யோபை ஆசீர்வதித்திருந்தார். சாத்தான் இந்த மண்ணுலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு விண்ணகத்திற்கு வருகின்ற பொழுது கடவுள் அந்த சாத்தானை பார்த்து கேட்பார், மண்ணகத்துக்கு போனியே, என்னுடைய மகன் யோபுவை பார்த்தாயா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன குறைச்சல்? நீங்க அவனை பத்திரமா பாதுகாக்கிறீங்க, அவன் நல்லா இருக்கிறான், ஏன்ட்ட கொஞ்சம் விட்டு பாருங்க, நான் அவனை கவனித்துக் கொள்கிறேன், அப்புறம் இருக்கு அவனுக்குன்னு சொன்ன உடனே கடவுள் சொல்லுவார், உனக்கு விருப்பப்பட்டதை பண்ணு, ஆனால் உயிரை மட்டும் பறிக்க கூடாது என்று சொல்லி அவர் அனுப்புவார். அப்படிப்பட்ட யோபு தன் வாழ்க்கையில பட்ட துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அவர் கடவுளோடு இணைந்திருந்தார். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்து இருக்கிறோம், கடவுளுக்கு விருப்பமானவர்களாக இருக்கிறோம், கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம், கடவுளுக்கு விரும்பியதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.